அவள் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பவதி ஆனாள் என்று காணப்பட்டது. போதும். ஹல்லேலூயா. இந்த அருமையான அம்மாவை குறித்து வேதம் அழகாய் சொல்லுது. இயேசு கிறிஸ்துவின் ஜனனத்தின் விவரமாவது அவருடைய சரித்திரத்தை, ஆண்டவர் எப்படி இந்த உலகத்துக்கு பிறந்தார் என்பதை இந்த வேத வசனம் வெளிப்படுத்துகிறது. யோசேப்பு என்ன செய்த? யோசேப்புக்கு மரியாள் நியமிக்கப்பட்டு இருக்கும் பொழுது அவள் என்ன செய்தாலாம்? பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதி ஆகி அவள் குமாரனை பெற வேண்டும் என்று கடவுளுடைய திட்டம், பெரிதான திட்டம் இருந்தது. இந்த மரியாளை ஏன் கர்த்தர் தெரிந்து கொள்ள வேண்டும்? அந்த மகளுடைய வயிற்றில் என் ஆண்டவராகிய இயேசு ஏன் பிறக்க வேண்டும்? ஹல்லேலூயா. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர் தேவகுமார், அவர் மனுஷகுமாரனாய் பிறந்தார். மனுஷகுமாரனாய் பிறக்க வேண்டும். அதற்காக என் ஆண்டவர் மரியாளை தெரிந்து கொண்டார். அவர் மனுஷகுமாரனாய் இருக்க வேண்டுமானால் ஒரு மனிதர்கள் மூலமாய் அவர் இந்த உலகத்துக்கு வெளிப்பட வேண்டியது அவசியமாய் இருந்தபடியினால் ஒரு மரியாளை கர்த்தர் தெரிந்து கொண்டு ஒரு மனித வித்தாய் என்ன செய்கிறாரு? அவர் பிறக்க வேண்டியது தேவனுடைய திட்டமாய் இருந்தது. இரண்டாவது, அவரிடத்தில் உற்பத்தி ஆகிறது எப்படிப்பட்டது? பரிசுத்த ஆவியினால் உற்பவிக்கப்பட வேண்டும். என் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அவர் பரிசுத்தம் உள்ளவர். அதனால ஒரு கன்னிகை கர்த்தர் தெரிந்து கொண்டு அவளுடைய வயிற்றில் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பம் தரிக்கும்படியாய் கர்த்தர் செய்தார். என் ஆண்டவர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. அவர் மனுஷனாய் பிறக்க வேண்டும். ஒரு மனிதர் மூலமாய் தான் வெளிப்பட வேண்டும். இரண்டாவது, அவர் பரிசுத்தர். அதனால மனுஷ வித்தாய் அல்ல, புருஷ வித்தாய் அல்ல, பரிசுத்த ஆவியினால் என் ஆண்டவர் என்ன செய்ய வேண்டும்? அவளுடைய வயிற்றில் கர்ப்பம் தரித்து குமாரனாய் வெளிப்பட்டார். அது மாத்திரமல்ல, இந்த ஈஸ்வர வேளை மீட்டு ரட்சிக்க வேண்டும். யூதர்களை என்ன செய்ய வேண்டும்? அரசாள வேண்டும் என்பது பெரிதான ஒரு திட்டம் இருந்தது. அதனை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக என் ஆண்டவர் ராஜாவாக வெளிப்பட வாசித்திருங்க. நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வாசிப்பு 31வது வசனம். இதோ ஒரு குமாரனை பெறுவாய், அவர் இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் எப்படிப்பட்டவராயிருப்பார்? என் ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர். அவர் எப்படிப்பட்டவராய் இந்த உலகத்தில் இருப்பார்? அவர் பெரியவராயிருப்பார். உன்னதமானுடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தேவனாயிருப்பார். தாவீது சிங்காசனத்தை அவருக்கு கர்த்தர் கொடுக்க போகிறார். அது மாத்திரமல்ல, அடுத்த வசனம், யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது. இப்படி பெரிய திட்டம், பிதாவின் திட்டம் நிறைவேறும்படியா இயேசு இந்த உலகத்துக்கு வெளிப்பட வேண்டியது அவசியமாய் இருந்தது. இப்படிப்பட்ட தேவகுமாரன் வெளிப்பட வேண்டுமானால் அதுக்கு ஒரு பரிசுத்தம் உள்ள ஒரு பாத்திரம் வேண்டும். அந்த பாத்திரம் யார் என்று சொன்னால் புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட ஒரு கன்னிகை. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பரிசுத்தம் உள்ளவர்களை கர்த்தர் தெரிந்து கொள்ள, நாமெல்லாம் பாவியாக இருந்தோம், நம்மளை பரிசுத்தமாய் மாற்றினார். ஹல்லேலூயா. இந்த அம்மாவை குறித்து பார்க்கிறோம். அவள் எப்படிப்பட்டவள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே லூக்கா 1ஆம் அதிகாரம் 28வது வசனம். அவள் இருந்த வீட்டில் பெற்றவளே வாழ்க வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஸ்திரீகளுக்குள்ளே ஒரு பாத்திரத்தை கர்த்தர் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அது அவருக்கு உகந்ததாய் காணப்பட வேண்டும். உகந்த ஒரு பாத்திரமாய் காணப்பட வேண்டும். இவருடைய வாழ்க்கையை குறித்து தேவ தூதன் சொல்லுகிறார், கிருபை பெற்றவளாய். யாரிடத்தில் கிருபை பெற்றவளாய்? என் தேவனிடத்தில் ஒரு கிருபை பெற்றவளாய் இருக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் நமக்கும் அந்த காரியத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறேன். அவள் கிருபை பெற்றவள். கர்த்தர் யாரோடு இருந்தா? இந்த மரியாளோடு கர்த்தர் இருந்தார். ஒரு பெரிய இரட்சகர். அவர் ராஜ்யத்துக்கு அழிவிராது. அப்படிப்பட்ட ஒரு தேவாதி தேவன் ஒரு மனுஷன் உள்ளத்தில் ஒரு சகோதரியை அவர் தெரிந்து கொண்டு அவருடைய வயிற்றில் பிறக்க வேண்டுமானால் அந்த சகோதரி எப்படிப்பட்ட பாத்திரமாய் இருக்கிறார்கள் என்று அழகாய் சொல்லியது, கிருபை பெற்றவளாய். கர்த்தர் அந்த மகளோடு கூட இருக்கிறார் என்பதை தேவதூதன் சொல்கிறான். மற்ற யாரும் சொல்லலை, தேவதூதன் சொல்லுகிறான். அது மாத்திரமல்ல, ஸ்திரீகளுக்குள்ளே அவள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் இருந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. இதனால தான் அந்த சகோதரியை கர்த்தர் என்ன செய்கிறாரு? தெரிந்து கொள்ளுகிறான்.
ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் பரிசுத்தருங்க. எதுவுமே அசுத்தமல்ல. வானத்திலிருந்து குதிச்சு வந்தவர் கிடையாது. ஏதோ நேற்று முளைச்ச மலையில் இன்றைக்கு முளைச்சி வந்த காளானை போல அல்ல. மயில்கல் கடவுளாய் மாறினது போல நம்முடைய தேவன் மாறவில்லை. என் ஆண்டவர் இரட்சகர், உலக இரட்சகராகிய தேவன் ஸ்திரீயின் வித்தாய் வெளிப்பட வேண்டும் என்று அவர் ஆதியாகமத்திலே என்ன செய்து வெளிப்பட்ட தேவன். தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டவர். அவர் இப்படித்தான் பிறக்க வேண்டும் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறான். ஹல்லேலூயா. நிறைய தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. இன்னைக்கு இப்படிப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேற அழகான ஒரு பாத்திரத்தை கர்த்தர் தெரிந்து கொண்டார். இன்னைக்கு கிறிஸ்மஸ் கொண்டாடுகிறோம். கர்த்தர் அந்த அம்மா சொல்றாங்க, நான் புருஷனை அறியனே, எப்படி நடக்கும் அதை பாசிங்களே. 35வது வசனம். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நலனிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என. தேவனுடைய குமாரன். 34வது வசனம். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே. நல்ல ஒழுக்கமுள்ள ஒரு சகோதரி, கிருபை பெற்றவள். கர்த்தர் அந்த சகோதரியோடு இருந்தால் அவள் ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டால் நல்ல ஒரு ஒழுக்கமுள்ள ஒரு சகோதரி. கணவன் ஒரு புருஷனுக்கு நியமிக்கப்பட்டு இருக்கா, இது எப்படி ஆகும் என்று சொல்லி கேட்குறான். அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அது பரிசுத்த ஆவினால் வருமா அப்படி சொல்கிறாங்க. அது மாத்திரமல்ல, அந்த அம்மா சொல்கிறாங்க, வாசிக்கலாம் 38வது வசனம். அதற்கு மரியாள் இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. ஆண்டவர் என்ன சொன்னாலும் அதை செய்யக்கூடிய ஒரு மகளாய் காணப்படுகிறாள். அதனால தான் அந்த மகளை என்ன செய்தாரு, கர்த்தர் தெரிந்து கொள்கிறான். ஆண்டவருக்கு நான் யாருங்க, அடிமை. ஆனால் ஒரு மகள் திருமணம் ஆகாதுக்கு முன்னா கர்ப்பமானா எவ்வளோ பெரிய அவமானம், எவ்வளோ பெரிய அவமானத்தை சந்திக்க வேண்டும், யோசித்து பாருங்க. ஆனால் இந்த மகள் என்ன சொல்லுகிறா, ஆண்டவரே நான் உமக்கு அடிமை என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுக்கிறாள். எப்படிப்பட்ட ஒரு பாத்திரம். இன்னைக்கு கர்த்தர் பவுல் சொல்றாரு, கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவோ நான் கர்ப்பவேதனை படுகிறேன் என்று சொல்லி பவுல் சொல்லுவார். ஒவ்வொரு மனுஷருக்குள்ளோ மரியாளுக்குள்ள மாத்திரம் கிறிஸ்து கர்ப்பம் தரித்து அவள் பெற்றெடுத்தது போல இன்னைக்கு கிறிஸ்து நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் உருவாக வேண்டும் என்று பவுல் கர்ப்பவேதனை படுகிறாராம். ஹல்லேலூயா. என்னை கிறிஸ்து நமக்குள் உருவாகி இந்த உலகத்துக்கு வெளிப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆனால் மரியாள் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ அசிங்கம் வந்தாலும் பரவாயில்ல, நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லி ஒப்பு கொடுத்தபடியினால்தான் இன்னைக்கு நம்ம இப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்மஸை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கும் நமக்கு ஒரு பெரிய காரியம், எனக்குள் கிறிஸ்து உருவாக வேண்டும், எனக்குள்ள இருந்து கிறிஸ்து வெளிப்பட வேண்டும், எனக்குள்ள அந்த கிறிஸ்து இந்த உலகத்துக்கு என்ன செய்ய வேண்டும், என்னை பார்க்கிறவர்கள் யாரை பார்க்க வேண்டும், என்னில் கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு, என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். அதுபோல நம்மளை பார்க்கிறவர்கள் இயேசுவை காண வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கை இப்படி இருக்க வேண்டும். இன்றைக்கி கிறிஸ்மஸ்ன்னு வந்திருக்கிறோம், என் வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நான் எப்படி மாற வேண்டும் என்று ஒரு குறிக்கோளோடு கடந்து போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிருபை பெற்றவள் கர்த்தர் அவளோடு இருந்தால் ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள். அது மாத்திரமல்ல, அவள் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லி தன்னைத்தானே ஆண்டுக்கு ஒப்பு கொடுக்கிறவளாய் இருந்தாள். அவருடைய புருஷனை குறித்து வேதம் சொல்கிறது. மத்தேயு சுவிசேஷத்தில் பார்க்கிறோம். அந்த வாசிப்போம் 19வது வசனத்தை. இரண்டாவது ஒரு பாத்திரம், அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். அவனை பார்க்கும் பொழுது நியமிக்கப்பட்டிருக்க புருஷன் எப்படிப்பட்டவர், ஒரு பெரிய நீதிமான். ஹல்லேலூயா. நீதிமான். அப்படிப்பட்ட நீதிமான் என்ன செய்கிறார், தனக்கு நியமிக்கப்பட்டிருக்க மனைவி பரிசுத்த ஆவியினால் கர்ப்பம் தரித்தார் என்று சொல்லாதபடி அவள் எப்படியோ கர்ப்பம் ஆயிட்டா, அவளை அசிங்கப்படுத்திடக்கூடாது, எப்படியாவது அவளை ரகசியமாய் தள்ளிவிட வேண்டும் என்று சொல்லி நினைத்து கொண்டான். நீதிமான்னா யாருங்க? எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம். வாசிங்க 9வது வசனம்.
என் கட்டளைகளின்படி நடந்து என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாய் இருப்பானாக உண்மையாய் இருப்பானாக அவனே நீதிமான். அவன்தான் நீதிமான், வேற யாரும் நீதிமான் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்டவர்? கர்த்தரிட்ட எல்லா கட்டளைகளிலும் நடந்தான், நியாயங்களை கைக்கொண்டான், கர்த்தருக்கு முன்பாக உண்மை உள்ளவனாய் இருந்தான். அல்லேலூயா. அவன் நீதிமான் என்று வேதம் சொல்லுது. சும்மா எல்லாரையும் நீதிமான் சொல்லாதுங்க. நம்மை குறித்து ஒரு நாள் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நேசு சாட்சி கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. என் பிள்ளை நீதிமான், என் பிள்ளை பரிசுத்தமாக வாழ்ந்தா, தன்னை ஆண்டவருக்காக வேறு பிரித்து கொண்டு தன்னையே ஆண்டவருக்கு அர்ப்பணித்து வாழ்ந்தாள் என்று சொல்லி ஆண்டவருக்கு முன்பாக, என் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக என் ஆண்டவருக்கு சாட்சி கொடுக்க போகிறார். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? கதை இந்த அருமையான ஒரு யோசேப்புடைய வாழ்க்கையில் அவன் நீதிமானாக இருந்தான். நீதிமான், அவன் கர்த்தருடைய கட்டளைகளை நடந்தான், நியாயங்களை கைக்கொண்டான், உண்மையாய் வாழ்ந்தான். சாதாரணமாய் நீதிமான் ஆகிவிட முடியாது. இப்படிப்பட்ட ஒரு சகோதரியும் ஒரு சகோதரனும் திருமணத்துக்காக நியமிக்கப்பட்டு இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட இந்த பாத்திரத்தை கர்த்தர் தெரிந்து கொண்டு இவங்களுடைய என்ன செய்ய வேண்டும்? இந்த மகளை கற்பமாக்கி இவளுக்கு என்ன செய்ய பரிசுத்த ஆவியினால் கற்பம் தரித்து இந்த குழந்தையை பெறுவாளானால் அது எப்படி தான் இருக்கும்? அது பரிசுத்தம் உள்ளது. அதுதான் 1 யோவான்ல வாசிக்கலாமா? யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துக்கு நேராக எடுத்துக்கொள்வோம். வாசிங்க 13வது வசனம். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாமிச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையா இருந்தது. ஹல்லேலூயா. அப்ப அந்த மகிமை எங்க வாசம் பண்ணணும்? நமக்குள்ள வாசம் பண்ண வேண்டுமானால் இந்த யோசேப்பை கர்த்தர் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த 2 பேரையும் கர்த்தர் தெரிந்து கொண்டு இவங்களுக்குள்ளாக கர்த்தர் என்ன செய்தார்? தேவ திட்டத்தை நிறைவேற்றும்படியாய் கர்த்தர் என்ன செய்தாரு? கடந்து வந்தார். ஹல்லேலூயா. இயேசுவை குறித்து ஒரு வார்த்தை சொல்லுது. லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனத்தை வாசிப்போம். தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பாத்திரத்தை தெரிந்து கொண்டு முன் ஆண்டவர் என்ன செய்தாரு? பிறக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை தான் இந்த வேளையில் நம்ம வாசிக்கிறோம். பயப்படாதீங்க, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லிட்டு இன்றைக்கு இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து தாவீதின் ஊரில் என்ன செய்திருக்காங்க? பிறந்த இந்த 2 பேரையும் தெரிந்து கொண்டு என் இரட்சகரை அவருடைய வயிற்றில் உருவாக்கி இன்னைக்கு என்ன செய்தாங்க? தாவீதின் ஊரில் பிறந்திருக்காங்க. ஹல்லேலூயா. இதனால தாங்க இன்னைக்கு உலகம் முழுவதும் ஒரே ஒரு பண்டிகை கொண்டாடுவார்கள், ஆனால் அது கிறிஸ்மஸ் பண்டிகை. இயேசு உயிர்த்தெழுந்த பண்டிகையை உலகம் முழுவதும் கொண்டாடுறாங்க. மற்ற யாருக்காகவோ உலகம் முழுவதும் கொண்டாடுகிற ஒரு காரியம் இல்லை. அதனால தான் பிசாசுக்கு பயங்கர எரிச்சல். அல்லேலூயா. அவர்களை எப்படியாவது என்ன செய்யணும்? கிறிஸ்தவத்தை அழிக்க வேண்டும் என்று அவன் எவ்வளோ செய்தாலும் இது மூட்டை பிச்சை நசுக்கிற மாதிரி 1 நசுக்குனா 100 உருவாகும். அல்லேலூயா. அவங்களுக்கு தெரியலை. அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் நமக்காக அவர் பிறந்தார். இயேசு நமக்காக பிறந்தார் என்று சொல்லியிருக்கிறதே, எதற்காக பிறந்தார்? நாம் எப்படிப்பட்டவர்? நமக்குள்ள வாசம் செய்யும்படி அந்த பிறந்தாரே நாம் எப்படிப்பட்டவர்கள்? நம்மை போய் ஆண்டவர் தெரிந்து கொள்ள. இப்போ இவங்க 2 பேர்த்தையும் தெரிந்து கொண்டார். இயேசு வெளிப்பட்டார். இப்போ தான் அந்த வசனத்தை வாசிக்கிறோம். இயேசு என்னும் பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர்தாமே தன் ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவளை ரட்சிக்க வேண்டும். இப்போ இந்த ஆண்டவராகிய இயேசு இப்போ பிறந்துட்டார். அந்த பிறக்கிறதுக்கு காரணம் என்ன? உங்களையும் என்னையும் மீட்டெடுக்கும்படியாய் ஆண்டவர் பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த ரட்சகர் எதற்காக பிறந்தா? நம்முடைய பாவங்களிலிருந்து ரட்சிக்க முடியும். அதனால தான் என்ன செய்கிறாங்க? அந்த நாட்களில் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுதெல்லாம் என்ன செய்ய, தெரு பிரசங்கத்தில் பாவிகளே இயேசு உங்கள் நேசிக்கிறார் அப்படி சொல்லுவாங்க. அதனால் நிறைய பேர் அடி வாங்குவாங்க. ஆனால் அந்த பாவிகளே அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய பேருக்கு குத்தப்பட்டு ரட்சிக்கவும் பட்டிருக்காங்க.
அல்லேலூயா. அடியும் வாங்கியிருக்காங்க, ரட்சிப்பும் நிறைய பேருக்கு கிடைத்து இருக்கிறது. ஆனால் இன்றைக்கெல்லாம் அப்படிலாம் பாவிகளையெல்லாம் சொல்ல முடியாது. இயேசு உங்களை ரட்சிக்கிறார், அவங்களை விடுதலை ஆக்குறார், நன்மை செய்கிறார் என்ற ஒரு தான் சொல்ல முடியும். அல்லேலூயா. ஆனால் பாவத்திலிருந்து ஜனங்களை மீட்டெடுக்கும்படியாக ரட்சகர் பிறந்தார். இந்த பாவம் என்னங்க பண்ணுது? பாவம் என்ன செய்யும்? பாவம் தேவனுடைய மகிமையை அற்றவர்களாய் மாற்றிவிடும். அதை தான் என்ன செய்தார்? ஆதாம் பாவம் செய்து தெய்வ மகிமை அற்றவராக போனார். அவர் மூலமாய் பாவம் இந்த உலகத்துக்கு வந்து எல்லாரையும் ஆட்கொண்டது என்று சொல்லி பவுல் ரோமருக்கு எழுதும் பொழுது எழுதுகிறார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட பாவத்தில் இருக்கிற மக்களை ரட்சிக்கும்படியாய் கர்த்தர் இந்த உலகத்துக்கு என்ன செய்தார்? வந்தார் என்று ரோமர் 3ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசிப்போம். 3 இல்லையம்மா, 23மா? எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய எல்லாரும் பாவம் செய்து என்ன செய்தாங்க? தேவ மகிமையை அற்றவர்களாய் போய்விட்டார்கள். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும், அது வேற. இன்னைக்கு எல்லாரும் பாவம் செய்து என்ன செய்கிறாங்க? தேவ மகிமை அற்றவர்களாய் பாவம் செய்ய செய்ய தேவனுடைய மகிமையை என்ன செய்வார்? இழந்து விடுவார்கள். இன்னைக்கு நிறைய பேர்த்துக்கு தெரியல. கிறிஸ்மஸ் என்ன செய்தா, நாங்கள் கீழ்ப்பக்கம் கார்டனில் அங்கே ப்ரேயர் உமன்ஸ் மீட்டிங் நடக்கும். அங்கே போகும் பொழுது கிறிஸ்மஸ்னால் என்ன அப்படி சொல்லி அந்த டாக்டரம்மா கேட்டாங்க. கேட்கும் பொழுது எல்லாரும் ஒவ்வொன்றும் சொன்னாங்க. ஆனால் அவங்க சொன்னது என்ன தெரியுமா? கிறிஸ்மஸ்ன்னு சொன்னாலே எல்லாருடைய மனதிலும் தோன்ற ஒரே ஒரு காரியம் என்னன்னா, புது ட்ரெஸ் எடுத்தாச்சா, கிறிஸ்மஸுக்கு புது ட்ரெஸ் எடுத்தாச்சா, முறுக்கு சுட்டாச்சா, அதிர்ஷ்டம் செய்தாச்சா, நீங்கள் என்னெல்லாம் செய்ய போகிறீங்க, பலகாரம் என்ன செய்ய போகிறீங்க, கிறிஸ்மஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி என்ன செய்து எங்கேயாவது வாங்கி நம்ம பலகாரம் செய்வோம். இது புது ட்ரெஸ் எடுக்க வந்தால் நம்முடைய மனதில் தோன்றுமோ ஒழிய வேறு ஒன்றுமே தோன்றாது. ஹல்லேலூயா. ஒரே ஒரு காரியம், பாவம் செய்து தெய்வ மகிமை இழந்து போன என்னை ரட்சிக்கும்படியா நேசு வந்தார் என்று சொல்லி நம்முடைய உள்ளத்தில் வரவே வராது. அதானங்க உண்மை. உண்மையாக வரவே வராது. என்னை மீட்டெடுக்கும்படியா என் ரட்சகர் இந்த உலகத்தில் என்ன செய்தார்? பிறந்தார். அல்லேலூயா. பாவம் செய்கிற ஆத்துமா என்ன செய்யுங்க? வாசிக்கலாமா? எரேமியா 18:20 வாசிங்க. ஒரு சில காரியம் சொல்லி ஒரு 5 நிமிஷம். எரேமியா 18:20. நன்மைக்கு தீமையை சரி கட்டலாமோ? என் ஆத்மாவுக்கு படுகுழியை வெட்டுகிறார்களே, உம்முடைய உக்கிரத்தை அவர்களை விட்டு திருப்பும்படிக்கு நான் அவர்களுக்காக நன்மையை பேச உமக்கு முன்பாக நின்றதை நினைத்தருளும். இல்லம்மா, அந்த வசனம் இல்லை. எசேக்கியேல் நினைக்கிறேன் 18:20. எசேக்கியேல் 18:20. பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை. குமாரன் என்ன செய்தல? தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை. தகப்பன் குமாரனுடைய அக்கிரமத்தை சுமப்பதும் இல்லை. நீதிமானுடைய நீதி அவன் மேல் தான் இருக்கும். துன்மார்க்கனுடைய துன்மார்க்கமும் அவன் மேல் தான். பாவம் செய்கிற ஆத்துமா என்ன செய்யுமா? சாகுமா. இந்த ஆத்துமா சாகக்கூடாது என்பதற்குத்தான் என் ஆண்டவர் பிறக்கிறார். இந்த வேத வசனம் அழகாய் சொல்லுகிறது, குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை என்ன செய்ய முடியாதா? சுமக்க முடியாது. அதே போல தகப்பனுடைய அக்கிரமத்தை குமாரனும் சுமக்கவே முடியாது. யாருடைய அக்கிரமமும் யாருடைய பாவமும் யாருக்காகவும் என்ன செய்ய முடியாது? சுமக்க முடியாது, அல்லது விடுதலை ஆக்கவே முடியாது. ஹல்லேலூயா. அப்ப இந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆக்க வேண்டுமானால் என் ஆண்டவர் பிறக்க வேண்டியது அவசியமாய் இருந்தது. இன்னைக்கு மனிதன் பாவம் செய்யும் பொழுது முதல்ல அவனுடைய ஆத்துமா என்ன செய்து? செத்து போகிறதா இருக்கிறது. ரெண்டாவது, அவனுடைய வாழ்க்கை அழிந்து விடுகிறதா இருக்கிறது. நிறைய பேருடைய வாழ்க்கை இன்னைக்கு கேள்விக்குறியாய்த்தான் வாழ்ந்து கொண்டிருக்குது. நான் ஒரு தம்பியை ரொம்ப நேசிப்பேன். ஏன்னா அவனுக்கு அம்மா அப்பா இல்லை. எனக்கு அதை பார்க்கும் பொழுது எனக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா சிறு வயதுலேருந்து எனக்கு அப்பா பார்த்ததில்லை, அம்மா பார்த்துருக்கேன், அப்பா பார்க்கல. ஆனால் அந்த ஒரு பெரிய ஏக்கம் இருக்கும். ஆனால் அவனுக்கு 2 பேருமே இல்லை. ஆனால் அவனை ரொம்ப நான் நேசித்தேன். ஆனால் அவனை எப்படியாவது கர்த்தருக்குள் வழி நடத்த வேண்டும் என்று நானும் இன்னைக்கு வரைக்கும் பிரயாசப்பட்டுட்டே இருக்கேன். ஆனால் அது எப்படி சொல்கிறது? முடியலன்னு சொல்கிறதா, என்னால் ஏழன்னு சொல்கிறதான்னு தெரியல. அதனால் ஆண்டுட்டு அழுகிறேன். எப்படியாவது ஒரு ஆத்துமா
அவனை ரட்சிப்புக்குள்ள நடத்திவிட்டால், பாவத்திலிருந்து ரட்சிப்புக்குள் நடத்திவிட்டால் பரலோகம் என்ன செய்யுமா? சந்தோஷப்படுமா. பரலோகத்தில் எப்போ தான் சந்தோஷம் உண்டாகும்? நீங்கள் பாவத்திலிருந்து ஒரு ஆத்துமாவை நீங்கள் கர்த்தருக்குள் வழி நடத்திட்டீங்கன்னா பரலோகம் என்ன செய்யுமா? கைகொட்டி தேவ தூதர்களாம் சந்தோஷப்படுவார்களாம். அல்லேலூயா. எத்தனை பேர் பரலோகம் சந்தோஷப்படணும்னு நாம் கர்த்தருக்குள் பாவியை மனந்திருப்பம் செய்கிறோம்? யோசித்து பாருங்க. யாருடைய அக்கிரமத்தையும் யாரும் சுமக்கவே முடியாதுங்க. ஆனால் என் ஆண்டவர் சுமக்கும்படியாய் கர்த்தர் என்ன செய்தார்? இந்த உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா. மகத்துவமான ஒரு பாத்திரமாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, மனிதன் அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கான், சாபத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கான். ஒரு மனுஷன் குற்ற மனசாட்சியோடய வாழ்ந்து கொண்டிருக்கான். எப்பொழுதுமே ஒரு குற்ற மனசாட்சி ஒன்று வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கிறது. இதில் இருந்தெல்லாம் முழுமையாய் விடுதலை ஆக்க வேண்டும் என்பதற்கா என்னை இயேசு இந்த உலகத்துக்கு பிறந்தான். அதனால தான் பரலோகம் சந்தோஷப்பட்டுச்சு. இந்த குமாரன் இந்த உலகத்துக்கு பிறந்திருக்கா, இன்னைக்கு தாவீது ஊரில் பிறந்திருக்கான்னு சொல்லி தேவதூதர்கள் துதித்தார்கள். பெரிய ஒரு சந்தோஷம் இந்த உலகத்துக்கு உண்டாக இயேசு பிறந்ததனால் வந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு நிர்ணயம் மூலமாக இயேசு வெளிப்படுவாரானால் இந்த உலகம் என்ன செய்யும்? சந்தோஷப்படத்தக்கதாய் அநேகரை கர்த்தருக்குள் நடத்த வேண்டும். இதை தாங்க ஒரு அம்மா செய்கிறாங்க. என்ன செய்கிறாங்க? ஆண்டவர் போய் என்ன செய்கிற கிணத்துல போய் உட்கார்றாரு சமரியா தேசத்தில். அந்த அம்மா செய்தது எல்லாவற்றையும் அவர் சொல்லும் பொழுது உடனே அந்த அம்மாக்குள்ளே என்னதுக்கு, ஐயோ என் பாவத்தெல்லாம் சொல்லிட்டாருன்னு சொல்லி அந்த அம்மா பயந்து போகல. இப்போ சொல்கிறாங்க, நான் செய்தது எல்லாவற்றையும் ஒருத்தர் எனக்கு சொல்லிட்டாரு, அவர் மேசியாவா வந்து பாருங்க. அப்போ ஒரு மனுஷனுடைய பாவத்தை வெளிப்படுத்துகிறவர் அல்லது அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்குறவர் இயேசு என்பதை அந்த சமாரியா ஸ்திரீட்ட பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது அல்லது அவள் செய்ததை எல்லாம் அவர் சொல்லும் பொழுது உடனே அவளுக்குள்ள என்ன வருது? ரட்சிப்பு வருகிறது. அவள் சொல்றா, நான் செய்தது எல்லாவற்றையும் சொன்னார், வந்து பாருங்க, வந்து பாருங்க, அவர் மேசியாவா, வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா இயேசுவை இந்த உலகத்துக்கு காட்டும்படியா அல்லது சமாரியா தேசத்தை காட்டும்படியா என் இயேசுவிடத்தில் அழைத்து வருகிறார்கள். அவங்க எல்லாம் வராங்க. கிராமமே திரண்டு வந்து அவருடைய வார்த்தையை கேட்டு அவரால் ரட்சிக்கப்படுகிறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் எதுக்கு வந்தார்னா அவருடைய பாவங்களை மன்னிக்கும்படியாய் என் ஆண்டவராகிய இயேசு பிறந்தார். எத்தனை பேர் நம்ம பாவம் செய்து தெய்வ மகிமை அற்றவளாய் வாழ்ந்து கொண்டிருக்கோம் அல்லது பாவம் செய்கிற ஆத்துமா செத்து கொண்டு இருக்கிறது. ஒருவேளை நீ உயிரோடு தான் இருக்கலாம், ஆனால் உனக்குள்ள இருக்க ஆத்துமா செத்து கொண்டு இருக்குமானால் ஒரு நாளும் தேவனை தரிசிக்க முடியாது. ஹல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம். அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை கண்டு அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி மகனே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அப்பொழுது வேதபாரகரில் சிலர் இவன் தேவதூஷணம் சொல்லுகிறது பாருங்க. இங்க அந்த படுக்கையில் இருக்க அந்த மனுஷனை திமிர்வாதம் பிடித்த அந்த வியாதியில் இருக்கிறவனை பார்த்து கர்த்தராகிய இயேசு சொல்லுகிறார், உன் பாவங்கள் என்ன செய்து உனக்கு மன்னிக்கப்பட்டது. மன்னிக்கப்பட்டது மாத்திரமல்ல, அவனுக்கு ஒரு பூர்ண சுகத்தை கத்த தருகிறான், பூர்ண ஒரு விடுதலையை கத்த தருகிறான். இன்னைக்கு யாருக்கெல்லாம் பாவம் மன்னிக்கப்படுகிறதோ அவங்களோட வாழ்க்கையில் ஒரு பூர்ண விடுதலை, ஒரு பூர்ண சமாதானம், ஒரு பூர்ண ரட்சிப்பை கத்த தருகிறவராக இருக்கிறார். அதுக்கு தான் தாவீது நூலில் என் இயேசு பிறந்திருக்கிறான். ஹல்லேலூயா. அதனால தான் சங்கீதக்காரர் ஒரு வார்த்தை சொல்வார், எனக்கு ரொம்ப பிடிக்கும், வாசிக்கலாமா? சங்கீதம் 32ஆம் சங்கீதம் 1வது வசனம் 2வது வசனத்தை வாசிக்கலாமா? எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, ஒரு மனுஷன் பாவத்தோடு வாழ்வானானால் அவன் நிச்சயமாய் நரகத்துக்கு போய் விடுவான். ஆனால் பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும். என் ஆண்டவர் பிறக்க காரணம் என்ன? அவர் பாவத்தை மன்னிக்க வேண்டும், பாவத்திலிருந்து ஜனங்களை விடுதலையாக்க வேண்டும். அடிமைத்தனத்திலும் பிசாசின் பிடியிலும் இருக்கிற ஜனங்களை விடுதலை ஆக்கும்படியா என் இயேசு இந்த உலகத்துக்கு பிறக்க வேண்டும். அதுதான் 2000 வருஷங்களுக்கு முன்பாக அவர் பிறந்தார். இன்றைக்கும் ஜனங்கள் கொண்டாடுவது மாத்திரமல்ல, என் இயேசு பிறந்ததை இந்த உலகத்துக்கு நாம் சொல்லுகிறாய் நாம் மாற வேண்டும். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவா. எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறதோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவங்க தாங்க பாக்கியவான்கள்.
இன்னைக்கு நீங்களும் நானும் பாவத்தோடு வாழ்ந்தோமானால் நாம் சாபத்துக்குள்ளாய் மாறோம். பாவம் மூடப்பட வேண்டும், பாவம் மன்னிக்கப்படுமானால் நீங்களும் நானும் பாக்கியவானாய் மாறும்படியா நேசு இந்த உலகத்துக்கு பிறந்தார் என்பதை மறந்து போகாதீங்க. இதை நீங்கள் மற்றவர்களுக்கு போய் சொல்லுங்க. கர்த்தர் தாமே அவர்களை என்ன செய்ய ரட்சிக்க வேண்டும். சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாமா? சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 1வது வசனம். அந்நாளிலே பாவத்தையும் அழுகையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். அந்நாளிலே நான் விக்கிரகங்களின் பேரிலும் போதுமா? அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கு எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். அந்த ஊற்று தாங்க அன்னைக்கு 2000 வருஷங்களுக்கு முன்பாக அந்த ஊற்று எருசலேமில் பிறந்தது. அல்லேலூயா. பாவத்தையும் அழுக்கையோ நீக்க வேண்டும். தாவீதின் குடும்பத்துக்கும் எருசலேம் குடும்பத்துக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்றாய் காணப்பட வேண்டும் என்றால் என் ஆண்டவர் பிறந்தார். ஹல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் பிறக்க காரணம் என்ன? இதுதாங்க. இதை நம்ம உலகத்தை சொல்லுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருப்பா. அது மாத்திரமல்ல, ஒரு காரியம். ஏசாயா 25ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாமா? ஏசாயா 25:9. அக்காலத்திலே இவரே நம்முடைய தேவன், இவருக்காக நம்ம காத்திருந்தோம், நம்மை ரட்சிப்பார், இவர் நம்மை ரட்சிப்பார், இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். இதுதாங்க இன்னைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் காத்திருந்தாங்க. எப்ப என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு பிறப்பார் என்று காத்திருந்தார்கள். அவர் நம்மை ரட்சிப்பார், இவர்தான் நம்முடைய தேவன், இவருக்காக நம்ம காத்திருந்தோம். அல்லேலூயா. அவருடைய ரட்சிப்பிலை களி கூறுவோம் என்று சொல்லியிருக்கார். அதனால தாங்க ஒரே ஒரு காரியம். என்ன செய்த 84 வயதான அந்த என்ன செய்த யாருங்க பேர் என்னங்க? அன்னாள் தெய்வ சமூகத்தில் காத்திருந்தாங்க. அந்த அருமையான மனுஷன் தீர்க்கதரிசி காத்திருந்தாங்க. எப்பொழுது இந்த ஆண்டவர் வருவார், அவரை எப்பொழுது நாங்கள் கைகளில் பார்ப்போம், அவரை பார்த்துட்டோமா நாங்கள் என்ன செய்வோம், இளைப்பாறுதலுக்கு போக வேண்டும் என்று சொல்லி இந்த இரட்சகர் வர காத்திருந்தார்கள். அல்லேலூயா. பாவத்தை மன்னிக்கிற அந்த இரட்சகர், மீட்டெடுக்கிற இரட்சகர், இஸ்ரவேலர்கள் எதிர்பார்த்து காத்திருக்க அந்த இரட்சகர் வெளிப்பட வேண்டும் என்பதற்காக எனக்கு என்ன செய்தாங்க, தீர்க்கதரிசி சிமியோனோ அந்த அம்மாவை என்ன செய்தாங்க, இரவும் பகல் உபவாசித்து அந்த ஆலயத்தில் காத்திருந்தாங்க. என்னைக்கு அந்த இரட்சகராகி இயேசு பிறந்ததை கொண்டு போய் அவர்கள் ஆலயத்துக்கு தாயின் தகப்பனும் கொண்டு போகும் பொழுது அங்கே சொல்கிறாங்க, ஆண்டவரே இரட்சகரை என் கண்கள் கண்டதே, இப்பொழுது நான் சமாதானத்துக்கு போக வேண்டும். இன்றைக்கு ஒரு காரியம் அவங்க எதிர்பார்த்திருந்தாங்க, அதை அவங்க கையில் ஏந்தி பார்த்தார்கள். இன்னைக்கு நம்ம வந்த ரட்சகராக இயேசு கிறிஸ்து இப்போ இன்னைக்கும் குழந்தையா பிறகுல, அவர் பிறந்தாரு, வளர்ந்தாரு, அவர் மரித்தாரு, அடக்கம் பண்ணப்பட்ட உயிர்த்தெழுந்தார், திரும்ப வரப்போகிறார். இன்னைக்கும் நீங்களும் நானும் அவரை சந்திக்க போகிறோம். நாம் சந்திக்க போகிறோம் என்ற எண்ணத்தோடு நாம் ஒரு நீதிமானாய், கடவுளுக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய், பாவம் மன்னிக்கப்பட்டவர்களாய், பாவம் மூடப்பட்டவர்களாய், ஆண்டவருடைய பாக்கியவான்களாய் நாம் அவருக்கு எதிர்கொண்டு போக நாம் மேகங்களோடு எடுத்துக்கொள்ள நாம் தகுதி உள்ளவர்களாய் மாறுவோம். அவங்க தகுதி உள்ள பாத்திரமாய் இருந்தார்கள். அவர்களை கர்த்தர் தெரிந்து கொண்டு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வெளிப்பட அவர்களை தெரிந்து கொண்டான். இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டியது அவசியமாக இருக்குது. கண்களை மூடி தேவ சமூகத்தில் செபிப்போம். Hallelujah.